கடைசி நேரத்தில் ஒரு 5000 ரூபாய் போட்டுட்டாங்க. இந்த தேர்வு நேரத்தில் ஒரு முழு பரீட்சை நடக்கும்போது மட்டும் நல்லா படித்து பாஸ் ஆகிட்டா போதுமான ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்து பாஸ் ஆகணும். அதே மாதிரி தான் அந்த 5 வருஷமும் நல்லது செஞ்சிருந்தா பரவாயில்ல. அந்த கடைசி நேரத்தில் ஒரு 5000 ரூபாய் மட்டும் ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்து ஓட்ட கவரணும்னு நினைச்சாங்கன்னா சத்தியமா முடியாதுண்ணே. திமுக கூட்டணியில் மதிமுகவில் சரவணன் எம்எல்ஏ நின்னார். அவர் ஒரு நாள் கூட எங்கள் தொகுதி பக்கம் வந்ததில்லை. எங்கள் தொகுதியோட அடிப்படை வசதி எதுவுமே அவர் செய்யவே இல்லை. முதலமைச்சர் ஏற்கனவே இப்போ இருந்த முதலமைச்சர் எந்த திட்டமே செய்யலை. ஆமாம், ஸ்டாலின் எதுவுமே செய்யலை. அதனால் இந்த தடவை நயினார் நாகேந்திரன் எங்களுக்கு ஊருக்கு நல்ல வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. உள்ள முதலமைச்சர் எல்லா நலத்திட்டங்கள் அறிவிப்போடு சரி நடைமுறைக்கு எதுவும் கொண்டு வரல. டிஎம்கே அவங்க கட்சி வேட்பாளர் தான் இங்க நின்று இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு கிராமத்துக்கும் சரி எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் இங்க வரல. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. நீங்க என்ன சட்டமன்ற தொகுதி? சாத்தூர் சட்டமன்ற தொகுதிண்ணா. இப்போ இந்த எலெக்ஷன் வருதுல, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிற்கிற நம்ம நயினார் நாகேந்திரன் அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன்னா. என்ன காரணம், எதுக்காக? பிஜேபி அதாவது ரெட்டை இன்ஜின் ஆட்சி அந்த இது வரணுங்கிறதுக்கோசரம் நான் இந்த தடவை அவரை தேர்ந்தெடுத்திருக்கேன். வேற இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சியோட அவலங்கள் பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நிறைய மக்கள்கிட்ட இது எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. அந்த எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால இந்த காரணத்தை எடுத்திருக்கு. இவங்க கொடுக்குற தேர்தல் அறிக்கையில் நிறைய விஷயங்கள் மகளிருக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி மற்றும் நம்ம முதியவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் இவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் சலுகைகள் நிறைய இருக்குது. அது போன ஆட்சியில் இந்த சலுகைகள் எல்லாம் நம்ம கீழே இருக்கிற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வர்றதுக்கு விடாமல் ரொம்ப தடுத்துட்ருக்காரு. அதனால தான் இந்த ரெட்டை இன்ஜின் ஆட்சி நாங்கனால இந்த முடிவு நான் எடுத்திருக்கேன். வணக்கம். நான் சொல்லுங்கள். சாத்தூர் சட்டமன்றம் நடக்க போகிற தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நடக்க போகிற தேர்தலில் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு, பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு வாக்களிக்க போகிறோம். என்ன காரணம், எதுக்காக? இதுக்கு முன்னாடி இருந்த சாத்தூர் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவில் சரவணன் எம்எல்ஏ நின்னார். அவர் ஒரு நாள் கூட எங்கள் தொகுதி பக்கம் வந்ததில்லை. எங்கள் தொகுதியோட அடிப்படை வசதி எதுவுமே அவர் செய்யவே இல்லை. ப்ளஸ்ஸு வார்கால் சுத்தம் பண்ணுறது, ஊரணி தூர்வாடுறது, எந்த விதமான இது எங்களுக்கு பாலமோ சாலைகளோ எந்த ஒரு அடிப்படை வசதியும் எதுவுமே அவர் சரிவர செஞ்சு தரல. அதனால் ஒரு மாற்றத்துக்காண்டி மக்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கூட்டணி, அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்கலாம் உறுதியாக. வணக்கம். நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில? சாத்தூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி. இந்த தேர்தல் நடக்க போதில் அதில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்கள் நயினார் நாகேந்திரன் என்டிஏ கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவோம். எதுக்கு, என்ன காரணம்? அவர் இந்த முதலமைச்சர் ஏற்கனவே இப்போ இருந்த முதலமைச்சர் எந்த திட்டமே செய்யலை. ஸ்டாலின் அவர்கள்? ஆமாம், ஸ்டாலின் எதுவுமே செய்யலை. அதனால் இந்த தடவை நயினார் நாகேந்திரன் எங்களுக்கு ஊருக்கு நல்ல வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதனால் அவருக்கு இந்த தடவை நாங்கள் எங்கள் ஊர் மக்கள் பொதுமக்கள் சார்பாகவும் நயினார் நாகேந்திரனுக்கு தான் வாக்களிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்களும் நயினார் நாகேந்திரனுக்கு தான் வாக்களிப்போம். நானே வணக்கம் சார். என்ன சட்டமன்ற தொகுதி? நாங்கள் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி சார். இப்போ நடக்க போகுது தேர்தல் இருக்குல்ல? ஆமாம் சார். அதில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் பிஜேபிக்கு தான், நயினார் நாகேந்திரனுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம் சார். என்ன காரணம், எதுக்காக? இப்போ உள்ள முதலமைச்சர் நலத்திட்டங்கள் எதுவும் நடைமுறை கொண்டு வரல சார். இவர் நம்ம ஊருக்கு நல்ல ஆதரவு, பொதுமக்களுக்கு எல்லா நலத்திட்டங்கள் செய்வோம்னு சொல்லி எல்லா ஆதரவு கொடுக்குறாங்க சார். அதனால் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வட்டம் நயினார் நாகேந்திரனுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம் சார். அவங்க சொல்லியிருக்காங்களா நலத்திட்டம்? ஆமாம் ஆமாம் சார். உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அது தாலிக்கு தங்கம், மேற்கொண்டு ஏழை குடும்பங்களுக்கு கருணை தொகை 10,000 கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. மேற்கொண்டு இந்த பிரிட்ஜு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இளைஞர்களுக்கு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு அறிவிக்கை கொடுத்துருக்காங்க சார். காரணம்னா இதுக்கு இப்போ உள்ள முதலமைச்சர் எல்லா நலத்திட்டங்கள் அறிவிப்போடு சரி நடைமுறைக்கு எதுவும் கொண்டு வரல. அதனால் இவர் ஊர் மக்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து ஊருக்கு அங்கங்கே நல்ல நலத்திட்டங்களும் செய்கிறேன்னு சொல்லி ஒத்துழைப்பு கொடுக்குறாரு சார். வணக்கம். நீங்கள் என்ன சட்டமன்ற? சாத்தூர். நடக்க போகிற தேர்தல் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? தாமரைக்கு. அவர் பல சலுகை செய்கிறேன்னு சொன்னார், நம்பிக்கையில் போடுறேன். வணக்கண்ணே. நீங்கள் என்ன சட்டமன்ற தொகுதி? இது 204 சாத்தூர் சட்டமன்ற தொகுதிண்ணே. இப்போ நம்ம
நடக்க போற தேர்தல்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக இங்கே நிற்கிறாங்க திரு நயினார் நாகேந்திரன் ஐயாவுக்கு தான் எங்களோட வாக்கு. என்ன காரணம், எதுக்காக அவர் ஓட்டு போடுறாங்க? அதாவது இது வரைக்கும் கடந்த 2 முறையாக வந்து இங்கே வந்து டிஎம்கே அவங்க கட்சி வேட்பாளர் தான் இங்கே நின்றுருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு கிராமத்துக்கும் சரி எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் இங்கே வரல. முக்கியமாக ஃபயரோஸ் நிகழ்வுகள்னு பார்த்தாங்கன்னா ஃபயரோஸ் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது. அதோட ஆக்சிடென்ட் அதாவது விபத்துகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு எந்த ஒரு வழிமுறையும் இப்போ வரைக்கும் பண்ணல. ரெண்டாவது அந்த விபத்து காப்பீடுங்கிறது இன்னும் ஒரு சமீபமாக பார்த்தாங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஃபயரோஸ் இங்கே வந்து விபத்தாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நிவாரணம் எதுவும் அறிவிக்கப்படலை. இப்போ எலெக்ஷன் நடக்கனால அறிவிக்கப்படலையா என்னன்னு தெரியல. ஒரு 2 பேர் உயிரிழந்திருக்காங்க, நேற்று ஒருத்தர் உயிரிழந்திருக்காங்க. இந்த மாதிரி விபத்துகள் வந்து குறைக்கணும். ரெண்டாவது இங்கே வந்து சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றாப்புல இங்கே விவசாயம்லாம் நல்லா நடக்கிறதுக்குரிய சூழல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்குரிய எந்த ஒரு உதவிகளும் அரசாங்கத்திலேருந்து கிடைக்கல. அது ஒரு காரணம். ரெண்டாவது அடிப்படை வசதிகள் இப்போ அனுப்பங்குளம் பஞ்சாயத்து இது வந்து அனுப்பங்குளம் பஞ்சாயத்துலேயே பார்த்தீங்கன்னா அனுப்பங்குளத்துலேயே நிறைய இடத்துல வந்து வாறுகால் வசதி கிடையாது. இந்த ஆண்டியாபுரம்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் சரியான ரோடு வசதி கிடையாது. பொது கிணறுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு பொது கிணறு வந்து ஓப்பனாக இருக்குது. இங்கே வந்து தண்ணி எல்லாம் தான் மேலே வந்து உட்காந்து வந்து குப்பை எல்லாத்தையும் அது மேலே போட்டு போயிடுறாங்க. அங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, வைக்கிறாங்க, அப்படியே அது மேலே போட்டு போயிடுறாங்க. அந்த தண்ணியை தான் அந்த ஊர் மக்கள் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு மேலே வந்து ஒரு கூரை மாதிரி அமைக்கணும், இரும்பு வேலி அமைக்கணுன்ட்டு நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் எதுவுமே பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறைக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு தெப்பம் ஒன்று இருந்துச்சு. அந்த தெப்பம் வந்து இப்போ வரைக்கும் சீரமைக்கப்படலை. அது சீரமைக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டு திருப்பி அங்கே இருக்க கல்லை ஃபுல்லாக தோண்டி எல்லாத்தையும் எடுத்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க கடந்த ஆட்சியில். இப்போ எதுவுமே இல்லை. அந்த தெப்பமே தெப்பம் மாதிரி இல்லை, அது ஏதோ காடு மாதிரி இருக்குது. அந்த தெப்பத்தை சீரமைக்கணும். நான் பேசுகிறது வந்து என்னோட பஞ்சாயத்தில் மட்டும். இது மாதிரி எல்லா பஞ்சாயத்துலையும் சரி, எல்லா ஊர்லேயும் சரி, கிராமத்துலேயும் நிறைய பிரச்சனைகளை யாருமே கையெடுத்து பார்க்கல. கண்டு போனால் இந்த 10 வருஷமாக வந்து யாருமே எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளோ இல்லாத கிராமத்துக்கு சரியான ரோடு வசதி, குடிநீர் வசதி இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. இப்போ வந்து ஜல்ஜீவன் திட்டம் பிரதமர் மோடியால் அவங்க மூலமாக ஜல்ஜீவன் திட்டம் வீட்டுக்கு குழாய் வந்திருக்கு. அதுவே இன்னும் சரியாக ஒரு சில வீடுகளுக்கு போய் சேரலை இவங்க ஆட்சியில். இந்த ஆட்சி வந்து நிராகரிக்கப்படணும். மக்கள் வந்து நல்லா வாழணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் ஐயாவுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை 4ஆம் நம்பர் பட்டன் தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். நமக்கு சாத்தூர் தொகுதிக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கணும்னா நம்ம தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு தாழ்மையுடன் பொதுமக்கள் அனைவரையும், என்னோட வாக்கு தாமரைக்கு தான், பொதுமக்கள் அனைவரும் வாக்களித்து சாத்தூர் வளம் பெற நயினார் ஐயாவுக்கு வாக்களிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் நயினார் தான் ஓட்டு சார், நயினார் சார் தான் ஓட்டு. என்ன காரணம்? என்ன காரணம், அவர் கொஞ்சம் நல்லா செய்வார்னு எல்லாரும் சொல்றாங்க. சரி, அவர் ஓட்டு போட்டு பார்ப்போம், அவர் நல்லா செய்வார் கண்டிப்பா. இல்ல இப்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுதும் நீங்க ஏன் மாற்று? இல்ல 1000 ஒரு விஷயமே கிடையாது. 1000 ரூபாய்க்காண்டி நம்ம யாருக்கும் ஓட்டு போட முடியாது. நல்லா செஞ்சா போதும், அவ்வளவுதான். இந்த இலவச பேருந்துல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு? ஓரளவுக்கு யூஸா இருக்கு. ஆனா கூட்டமா போனா எப்படி போக முடியும்? ஃப்ரீனஸா போக முடியும். எல்லாரும் ஒரே பேருந்துல போக முடியாதுல்ல. வணக்கண்ணே. நீங்க என்ன ஊர்னா, என்ன சட்டமன்ற தொகுதி? என்னோட கிராமம் வந்து அனுப்பங்குளண்ணே. எனக்கு வந்து சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வரும்ண்ணே. நடப்போரிய தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நிற்கிற நமது திரு நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்களுக்கு தான் என்னோட வாக்கு இருக்கும்ண்ணே. என்ன காரணம், எதுக்காக அவர் ஓட்டு போடுறீங்க? எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்ற விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம்ண்ணே. நிறைய பார்த்துருக்குறோம். அந்த உள்ளூர் நபர்களோட கருத்துக்களையும் கேட்டிருக்கோண்ணே. அவர் வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநில தலைவராகவும் இருக்கிறாப்புல. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் நம்ம சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கும்போது இங்கே வந்து பட்டாசு, தீப்பெட்டி இது மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. தொழில்களுக்கு நலிவடைந்த நிலையில் போய்கிட்டு இருக்கு. அதை வந்து டெல்லி வரைக்கும் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு ஒப்பற்ற தலைவர் வேணும். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக வந்து நம்ம பண்ணையார் திரு நயினார் நாகேந்திரன் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்காப்புல. அது வந்து நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அவர் வந்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து என்னோட ஓட்டு மில்ல மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அனைவருக்குமே வந்து நாங்கள் தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்தளவுக்கு கேன்வாஸ் பண்ணி மக்களை வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வச்சுருக்கோம்னே. கண்டிப்பான முறையில் நம்மளோட அனைவருக்குமே வந்து என்டிஏ கூட்டணி கட்சி சார்பில் நிற்கிற தாமரை சின்னத்துக்கு தான் எங்களோட வாக்கு இருக்கும்ண்ணே. என்ன காரணம், அதாவது இதான் பர்டிகுலர் காரணம் அவங்களோட தேர்தல் அறிக்கையா எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அண்ணே, தேர்தல் அறிக்கைன்னும் போது ஒரு அறிக்கைங்கிறது வந்து அறிக்கையாக இல்லாமல் அதை செயல்பாடு கொண்டு வரணும்ண்ணே. இப்போ இதுக்கு முன்னால் நடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா சொன்னாங்கண்ணே ரேஷன் கார்டுக்கு. ஆனால் ஆட்சி அமைஞ்ச கடைசி ஒரு 2 வருஷம் சமயத்தில் தான் கொடுத்தாங்க. அவங்க ஆட்சி அமைஞ்ச மாதத்துலேருந்தே கொடுத்துருந்தா பரவாயில்ல. அதே மாதிரி இந்த கடைசி நேரத்தில் ஒரு 5000 ரூபா போட்டுட்டாங்க. இந்த தேர்வு நேரத்தில் ஒரு முழு பரீட்சை நடக்கும்போது மட்டும் நல்லா படித்து பாஸ் ஆகிட்டா போதுமானே.
ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்து பாஸ் ஆகணும். அதே மாதிரி தான் அந்த 5 வருஷமும் நல்லது செஞ்சுருந்தா பரவாயில்ல. அந்த கடைசி நேரத்தில் ஒரு 5000 மட்டும் ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்து ஓட்டை கவரணும்னு நினச்சாங்கன்னா சத்தியமாக முடியாதுண்ணே. ஆனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவங்க பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைஞ்ச அடுத்த முதல் கையெழுத்து ஊக்கத்தொகை ஒரு 10,000மோ மாதந்தோறும் 2000 ரூபா கொடுக்குறேன்னு இருக்காங்க. அது கண்டிப்பாக ஆட்சி அமைஞ்ச அடுத்த மாதத்துலேருந்து அதை நடைமுறைப்படுத்துவார்ண்ணே. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ இலவச பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் இருந்துச்சு. அது குறிப்பிட்ட பெண்களுக்கு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்க சமயத்தில் இது வந்து ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இலவச பேருந்து அப்படிங்கும்போது அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ண்ணே வேலைக்கு செல்லும் மக்களுக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வீடுந்தோறும் வந்து ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா சாதாரண ஃப்ரிட்ஜுன்னு நினைக்கிறோம், ஆனால் அப்படி இல்லைண்ணே. இன்னும் நிறைய வீட்டுகளில் ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா மக்கள் வீட்லேயும் ஒரு ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று இருக்கும்போது அது மிகப்பெரிய பலனாக இருக்கும்ண்ணே. பொதுமக்களோட ஆதரவு நம்ம என்டிஏ கூட்டணி கட்சி சார்பாக நிற்கிற நமது பண்ணையார் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அமோக வெற்றி இருக்கும் அப்படின்றத எந்த மாற்று கருத்தும் கிடையாதுண்ணே. அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் எங்கள் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை நாங்கள் சாத்தூர் சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக உட்கார வைப்போம். எங்களோட எல்லா தொழில் சம்மந்தமான குறைகளையும் எங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து அவர்கிட்ட பேசியிருக்கிறோம். அதை வந்து அவர் டெல்லி வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் சொல்லி செஞ்சு அதை நிறைவேற்றி தாரேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக செய்வார்றே. அவர் வந்து சொல்கிற ஆள் கிடையாது, செய்கிற ஆள். அதை நாங்கள் கண்கூடாக பார்த்துட்டோம். கண்டிப்பாக வெற்றி அவருக்கு தான். சாத்தூர் சட்டமன்ற எம்எல்ஏ அவர் தான். முதலமைச்சர் நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவங்க தானே.